வெல்கம் டு கொடியால். நம்ம வருஷம் எதிர்பார்த்து நம்பி இருந்த பருவமழை இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சா? வானிலை ஏன் இவ்வளவு கோபத்துடனும் எதிர்பாராத விதமாகவும் மாறிவிட்டது? இதுக்கு காரணம் கடந்த 100 வருஷத்தில் பூமியின் சராசரி வெப்பம் ஏறி இருக்கும் அந்த சின்ன நம்பர் தான். அந்த சின்ன 0.89 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வு ஏன் இந்தியாவில் வறட்சி, வெள்ளம், சூறாவளின்னு எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுது? அந்த சின்ன வெப்பம் எங்கிருந்து வந்தது? அதன் உண்மையான அறிவியல் என்ன? இந்த பூமியின் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த 0.89 டிகிரி செல்சியஸ் வெப்பம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். சூரியன் அனுப்பும் வெப்பம் பூமிக்கு வரும்போது வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் போன்ற வாயுக்கள் தான் அதை தடுத்து நிறுத்துது. இதைத்தான் கிரீன் ஹவுஸ் விளைவுன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் அதிகமாக பெட்ரோல், டீசல் எல்லாம் பயன்படுத்துறதுனால இந்த வாயுக்களின் அளவு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதனால பூமிக்குள்ளே வர்ற வெப்பம் மறுபடியும் விண்வெளிக்கு போக முடியாமல் நம்ம வளிமண்டலத்திலேயே தங்கிடுது. அதனால தான் பூமி சூடாகுது. வெறும் 1 டிகிரி வெப்பம் தானே ஏறி இருக்குது, அதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பூமியில் உயிர்கள் வாழ்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெப்ப சமநிலை இருக்குது. இந்த 0.89 டிகிரி செல்சியஸ் உயர்வு அந்த சமநிலையை மொத்தமாக குலைச்சிருக்கு. இந்த சின்ன உயர்வு தான் கடல் நீரோட வெப்பத்தையும் காற்றோட இயக்கத்தையும் மாற்றி நம்ம ஒட்டுமொத்த காலநிலை சங்கிலியுமே உடைச்சிருக்கு. இந்தியாவை தாக்கும் முக்கிய பாதிப்புனா அது பருவமழை தான். தென்மேற்கு பருவமழை ஒரு காலத்தில் துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ரொம்பவே எதிர்பாராததாக மாறிவிட்டது. மழை சரியான தேதியில் வர்றதில்ல. ஒரு சில நாட்களில் மொத்த மழையும் கொட்டி தீர்க்கிறதுனால வெள்ளமும் மற்ற காலங்களில் வறட்சியும் ஏற்படுது. இந்த சமநிலையின்மைக்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தோன்னா கடல் நீரோட வெப்பமாதல் தான். இந்த வெப்பநிலை உயர்வதால் வளிமண்டலத்தில் அதிக ஈரப்பதம் சேருது. இதனால் மத்திய இந்தியா மற்றும் கடற்கரை பகுதிகளில் அதிதீவிர மழை நிகழ்வுகளும் அதிகமாக இருக்குது. அப்புறம் வங்காள விரிகுடா வேகமாக சூடாகிறதுனால சூறாவளிகளின் தீவிரமும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது கடலோர பகுதிகளுக்கு பெரிய அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவுக்கு நீர் கொடுக்கும் ஆசியாவின் நீர் தொகுப்புகள் வாட்டர் டவர்ஸ்னு சொல்ற இமயமலை பகுதிகளில் பனிப்பாறைகள் உருவும் விகிதம் பயங்கரமாக அதிகமாக இருக்கு. ஆரம்பத்தில் நதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடினாலும் காலப்போக்கில் பனிப்பாறைகள் குறைஞ்சா கங்கை போன்ற பெரிய நதிகளின் நீராதாரமே வற்றி போகும் ஆபத்தும் இருக்கு. இது இந்தியாவின் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு மிக மோசமான சவாலையும் உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடில் 30% வரை கடல் தான் எடுத்துக்குது. இதனால் கடல் நீர் அமிலத்தன்மை கொண்டதாக மாறி கடலுக்கு அடியில் இருக்கிற பவளப்பாறைகள் அழிவதுடன் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க சுழற்சியும் பாதிக்கப்படுது. இது நம் உணவு சங்கிலியையே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவியல் உண்மை. வெறும் 0.89 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வு நம் வானிலையே எப்படி புரட்டி போட்டிருக்குதுன்னு பாருங்க. இயற்கை தொடர்ந்து நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கு. இந்த சவாலை சமாளிக்க நாம் இனிமேல் வாழும் முறையிலும் பொருட்களை பயன்படுத்தும் விதத்திலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த மாற்றம் தான் பூமிக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரும். இதை சாதிக்க பெரிய கம்பெனிங்க மட்டும்தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஒரு சராசரி மனிதனாகிய நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற லைட்டு, ஃபேனு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ண மறக்காதீங்க. செகண்ட் ஒன், புதுசாக ஏதாவது வாங்கும்போது கரண்ட் கம்மியாக இழுக்கிற எனர்ஜி சேமிக்கிற சாதனங்களை பார்த்து வாங்குங்க. தேர்ட் ஒன், ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போகிற பிளாஸ்டிக் பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் வேண்டான்னு சொல்லுங்கள். ஃபோர்த் ஒன், ஏதாவது வாங்குறதுக்கு முன்னாடி இது உண்மையிலேயே நமக்கு தேவையான ஒரு நிமிஷம் யோசிச்சு வாங்குங்க. ஃபிஃப்த் ஒன், பக்கத்தில் இருக்கிற கடைக்கோ இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போக நடந்தே போகலாம், இல்லைன்னா சைக்கிள் யூஸ் பண்ணுங்க. சிக்ஸ்த் ஒன், லாங் ட்ரிப் போனால் பக்கத்தில் வர ஃப்ரெண்ட்ஸோட வண்டியோ சேர்த்து ஷேர் பண்ணிக்கோங்க. செவன்த் ஒன், தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சிக்கனமாக யூஸ் பண்ண பழகுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட ரொம்ப முக்கியம். எய்த் ஒன், வெளிநாட்டு காய்கறிகளுக்கு பதிலாக நம்ம ஊரில் விளைஞ்ச பொருட்களை அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க. நைன்த் ஒன், நம்ம வீட்டு பால்கனிலையோ இல்லை மாடியிலையோ சின்ன சின்ன செடிகளை வளர்க்கலாம். முடிஞ்சால் மரக்கன்றுகளை நட்டு பூமிக்கு ஒரு பச்சை சப்போர்ட் கொடுங்க. 10th ஒன், சமைக்கும் போதும் சாப்பிடும்போதும் உணவை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உணவு கழிவும் பூமியின் வெப்பத்தை ரொம்பவே அதிகப்படுத்தும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்பான முடிவுகள் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
உங்களுடைய கருத்து என்ன? இந்த சவாலை சமாளிக்க நாம் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம்? உங்களுடைய ஆழமான சிந்தனைகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.